ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான மட்டன் சுக்கா தான். இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வச்சிடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் போல் பெப்பர் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் போல் அதே அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 2 ஸ்பூன் போல் முழு மல்லி சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி முழுசு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இது நல்ல காரசாரமாக தான் பண்ணுறேன். நீங்கள் கம்மியாக போதும்னா பெரிய வத்தலாக இருந்தால் 7 போதும். இப்போ 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பொடிச்ச பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா பொடிச்சிருங்க அதை. இப்போ இது கூடவே பரலுப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மட்டன் 3/4 முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கலக்கு மட்டும் கலக்கிட்டு இதை ஒரு 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போது நல்லா வெந்துருச்சு. அதில் உள்ள நெய்யெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கு. இப்போது கம்மியாக எண்ணெய் போதும். ஒரு ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இது கூட 5 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும் அப்படின்னா 2லேருந்து 3 பச்சை மிளகாவே போதும். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மட்டன், அதோடு இருந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஊற்றிடுங்க. இது நல்லா கொதித்து வற்றி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுமே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாம். உங்களுக்கு இது தோசைக்கு இட்லிக்குன்னா இந்த மாதிரி செமி கிரேவியாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கு சைடுக்கு அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வரட்டினீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அந்த இறைச்சி அப்சர்வ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தோசைக்கு தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் ரைஸுக்கு இதை வரட்டி எடுப்போம். ஏன்னா இது நிறைய தான் குவான்டிட்டி சமைக்கிறோம். ஸோ நாங்கள் இப்படியே சாப்பிடுவோம். இப்போ இது நல்லா வரட்டி எடுத்தால் இந்த மாதிரி சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். மெயினாக கீ ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.